நீ எதனால் கைதானீங்கன்னு சொல்லும்போது நான் பந்தாவாக தான் சொன்னேன் எல்லாருக்கிட்டையுமே. ஏங்க நான் முதலமைச்சர் அவதூறாக பேசின கேஸில் என்ன உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு நாங்கள் கோர்ட்டாலிட்டிலேருந்து ரைட் ஹேண்ட்லேருந்து போலீஸ் அதிகாரிங்க எல்லாருக்கிட்டையுமே என்னெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் நல்லா மரியாதை தான் பார்த்தாங்க. உண்மையிலேயே நீங்கள் என்னங்க பண்ணுறது அதிகாரிகளும் ஆமாம் எல்லாருமே ரொம்ப மரியாதை உள்ள நமக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க உள்ள. எங்களால் வெளியே சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லிட்டீங்க அவ்வளோதாங்க அப்படின்னு நிறைய சப்போர்ட்டர்ஸ் உள்ள. ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு இந்த நியூ பிளாக்னு ஒரு பிளாக்ல அனுமதிக்கிறாங்க. அதாவது முதல் 2 நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் 2 நாள்லாம் எனக்கு சூசைட் பண்ணிக்கலாமாலாம் தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ அதே மாதிரி ரிசீவ் பண்ணும்போது நான் வெளில வரும்போதும் ஒரு நல்ல ஒரு 10-15 பேர் வந்துட்டு பாரத் மாதா கி ஜெய் சொல்லி சால்வெல்லாம் போட்டு ஒரு நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த கட்சிக்காக நம்ம உழைச்சது வந்து வீண் போகலை. நம்மளை பேக்கப் பண்ணுறதுக்கு கட்சி உண்மையிலே தயாராக இருக்குது. வந்ததுலேருந்து 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை அண்ணன். முடிஞ்சா என் மேலே கேஸ் போடு, முடிஞ்சா என்னை கைது பண்ணுங்கிறாரு. நீ சும்மா எங்களை மாதிரி அல்லிசிலெல்லாம் கைது பண்ணி உள்ளே போட்டுட்டு நீ முடிஞ்சா போய் அவர் கேட்குறாருல, அவர் மேலே கை வைக்க உங்களால் முடியல. நீங்கள் எங்களை மாதிரி ஒரு ஆளுங்களை போட்டு நீங்கள் உள்ளே போட்டு உங்கள் வீரத்தை காட்டுறதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு எப்படி நடந்துக்கணும். அப்போ அண்ணாமலை சொன்னதே ஞாபகம் இருக்குது. இன்னும் கூட நீங்கள் எல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒரு அரசு தவறு செய்யுதுன்னா அது எந்த அரசாக இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டுங்க. அதுக்காக கைது செய்யப்பட்டால் உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் உங்களுக்காக இருப்பேன். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் உள்ளே போனாலும் உங்கள் குடும்பத்துலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து பண்ணி கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய பணி ரொம்ப அளப்பரியது அப்படின்னு அன்றைக்கி சொன்னார் ஒரு வார்த்தை. ஆனால் அதை இன்றைக்கி செஞ்சு காட்டிட்டார். உண்மையிலே நான் எங்கள் வீட்டிலலாம் கூட நினச்சாங்க, என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டியே எங்களை யாருன்னும் போது அந்த 4 நாளில் வெளில வரதெல்லாம் சரித்திர சாதனை. உண்மையிலே சொல்கிறேன். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்களை ஒவ்வொருத்தராக பிடிச்சு கைது செய்யக்கூடியதை அந்த அவல நிலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் இன்னொருத்தர் ஆட் ஆகியிருக்காரு. சமீபத்தில் கைது செய்யப்பட்ட திரு ஃபயர் சதீஷ்குமார் அவர்கள், பாஜகவினுடைய பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர். அவர் இப்போது நம்மோடு இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் நீங்கள் கைது செய்யப்பட்டீங்கிற செய்தி கேள்விப்பட்டோம். ரொம்ப நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு இருக்கும் சொல்கிறதுக்கு. பட் என்ன முகாந்திரம், எதற்காக நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள்? இல்லை, முதல்ல இந்த அவதூறாக பேசணுங்கிற கருத்தே வந்துட்டு நான் தவறாக நினைக்கிறேன். ஏன்னா அவர்களோட குறைகளை நாங்கள் சுட்டி காட்டணும், அதுக்காக தான் இந்த அரெஸ்ட்டு. அதுக்கு அவங்க வச்ச பேர் வந்து அவதூறு. முதலமைச்சர் அவதூறாக பேசுகிறோம், தமிழக அரசு அவதூறாக பேசுகிறோம், அவங்க வச்ச பேர். ஆனால் அதை நம்ம அப்படி பண்ணலை. அவங்க செய்யக்கூடிய அந்த குறைகளை சுட்டி காட்டுறதே அவங்களுக்கு வந்துட்டு நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. அதுக்காகவே அந்த அரெஸ்ட் நடந்தது தான் உண்மை. அதுதான் உண்மை. நான் அவங்களோட தவறு சுட்டி தான் காட்டினேன். இதை நீங்கள் தவறு செய்கிறீங்க, இது சரி கிடையாது. இதை இப்போ மன்னராட்சிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த அரெஸ்ட்டு. உண்மையிலேயே அது அப்படி தான் நடந்துச்சு. கரெக்டாக அந்த கைது செய்யக்கூடிய தருணம் இருக்கும் இல்லையா, எங்கே வச்சு கைது செய்கிறாங்க? அதாவது இப்போது அவங்க என்ன அதுக்கு முன்னாடி பாஜகவில் எத்தனை நாட்களாக நீங்கள் ஃபைனான்ஸ் செய்கிறீங்க? எப்போலேருந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிங்க? நான் வந்துட்டு 2013 பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்ததுலேருந்து நான் பிஜேபியில் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த செலக்ட் பண்ணாங்க இல்லைங்களா, எனக்கு அப்போலேருந்து பேசுகிற ஆர்வம் ஜாஸ்தி. நான் எல்லா மேடையிலுமே நல்லா பேசுவேன். அப்போது இந்த 100 பேரை செலக்ட் பண்ணார் இல்லையா அண்ணாமலை அண்ணன், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 3500 பேரை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 100 பேரை ஃபில்டர் பண்ணாங்க. அந்த 100 பேரில் நானும் ஒரு ஆள். அந்த பேச்சு பட்டறையில் அந்த 5 நாள் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போதே அப்போது மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு எப்படி நடந்துக்கணும். அப்போ அண்ணாமலை அண்ணன் சொன்னதே ஞாபகம் இருக்குது. இன்னும் கூட நீங்கள் எல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒரு அரசு தவறு செய்யுதுன்னா அது எந்த அரசாக இருந்தாலும் நீங்கள் அதை சுட்டி காட்டுங்க. அதுக்காக கைது செய்யப்பட்டால் உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் உங்களுக்காக இருப்பேன். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் உள்ளே போனாலும் உங்கள் குடும்பத்துலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து பண்ணி கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய பணி ரொம்ப அளப்பரியது அப்படின்னு அன்றைக்கி சொன்னார் ஒரு வார்த்தை. ஆனால் அதை இன்றைக்கி செஞ்சு காட்டிட்டார். உண்மையிலே நான் எங்கள் வீட்டிலலாம் கூட நினச்சாங்க, என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டியே எங்களை யாருன்னும் போது அந்த 4 நாளில் வெளில வரதெல்லாம் சரித்திர சாதனை. உண்மையிலே சொல்கிறேன். அப்போது இன்னும் உத்வேகம் தான் எங்களுக்கு அதிகமாகுது. பயப்பட தோணலை எங்களுக்கு. இன்னும் நிறைய சுட்டி காட்டணும், அவங்களோட தவிர ஆளுங்கட்சியோட தவிர இன்னும் நிறைய சுட்டி காட்டணும் தான் தோணுது. தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாகவே. ஆமாம். அவர் என்னை கைது செய்யப்பட்டதுலேருந்து எங்கள் மாவட்ட தலைவரை தொடர்பு கொண்டு எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்கன்னு அவங்க பிஏ வச்சு அப்டேட் பண்ணிட்டே இருக்க சொன்னார். எவ்ரி 1 ஹவருக்கும் எங்கள் மாவட்ட தலைவர் வந்து அவருக்கு அப்டேட் பண்ணிட்டே இருந்தார். அது இல்லாமல் இப்போ போட்டா போட்டி என்னை யார் வெளில எடுக்கிறதுங்கிறதுலேயே போட்டா போட்டி. அங்கே 2 பேர் 3 பேர் பெயில் போட்டாங்க எனக்கு. ஓகே, அதில் நான் வாபஸ் வாங்க மாட்டேன், நீ வாபஸ் வாங்க மாட்டேங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பேக்கப் எனக்கு இருந்துச்சு எங்கள் பகுதியில். அதான் எங்கே கைது செய்யப்பட்டீர்கள், அது எப்படி அந்த நிகழ்வு? ஏன்னா நான் கேள்விப்பட்டது நீங்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டீர்கள். ஆமாம், நைட்டு அதாவது இப்போது நான் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது எங்கள் பகுதியில், ஒருத்தர் பிறந்தநாள் 50வது பிறந்தநாள். அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு நான் போகிற வழியில் என்னை வந்துட்டு பிடிச்சாங்க. நடு வழியில் நிறுத்தினாங்க. என்ன நிறுத்திட்டு என்னன்னு கேட்டேன்.
கொஞ்சம் வாங்கலேன் உங்ககிட்ட பேசணும்னாங்க. நீங்கள் யார் முதல்ல நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? ஏன்னா எனக்கு 2 தாட் இருந்துச்சு. நம்ம போடுற நடு ரோட்லயேவா? ஆமாம், நடு ரோட்டுனா நான் பிரிட்ஜ் ஏறுறதுக்கு லெஃப்ட் சைடில் முன்னாடி அங்கே ஒரு மதுபான கடை இருந்தது, அதுக்கு முன்னாடி பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது அப்போ நான் கேட்டேன், நீ என்னங்க எதுக்காக என்ன பிடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க நாங்கள் போலீஸ் தான், சங்கரநகர் போலீஸ்னு சொல்லி. 2 விதமான தாட்டுன்னீங்களே, அது என்ன? 2 விதமான தட்டுனா, இப்போ நம்ம போடுற வீடியோஸில் நமக்கு நிறைய கமெண்ட்ஸில் எதிர்ப்புகள் வரும். உன்னை கொண்டுடுவேன், அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், நிறைய வரும். ஸோ ஒருவேளை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டீமா, ஏன்னா வந்தது பார்த்தீங்கன்னா போலீஸ் வாகனம் கிடையாது, அது ஒரு ப்ரைவேட் வாகனம். அதே மாதிரி வந்தவங்களும் பார்த்தா போலீஸ் மாதிரி இல்லை, யூனிஃபார்மில் வரல. ஸோ அவங்கள பார்த்தா அவங்க கேட்ட ஸ்பெஷல் டீம்னு சொன்னாங்க. நீங்கள் வண்டியில் உட்காருங்க, உங்கள் ஃபோனை கொடுங்கன்னொடனே, அவங்க ஃபோனை கொடுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ரைட், அவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க சார், இதை நீங்கள் ரொம்ப லேட்டு சார்னு சொன்னேன். நான் எதிர்பார்த்தது தான் இது, நான் எதிர்பார்த்தேன் சார் இதை. ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் திமுக காரங்க வந்து என்னுடைய கொலை மிரட்டல் விடுக்கிறதும், நீ விரைவில் உள்ளே போனால் வெளில வர மாட்டேன், உன் குடும்பமே இருக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுறதும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம், அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அப்படி தான் என்னோடய குடும்பத்தில் என்னோடய குழந்தையிலேருந்து எல்லாருமே அவங்க இழுப்பாங்க, ரொம்ப வல்கராக பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளுங்களை நான் பார்த்ததே கிடையாது, அவ்வளோ வல்கராக பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அது தெரியும், எப்படியும் என்ன அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் நம்மளோட கொண்ட கொள்கைகளை நம்ம மாறக்கூடாது. அவங்க நான் மொபைலே கொடுத்துட்டேன், இந்தாங்க சார் மொபைல் கொடுங்க, நான் உங்களை செக் பண்ணோன்னாங்க. எந்த வீடியோவுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள், அந்த வீடியோவை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பார்ட்டி, அதாவது திமுக ஐடி டீம் கொடுத்துருக்காங்க மேலே கம்ப்ளைண்ட், அவங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 நாளாக என்ன ட்ரேஸ் பண்ண ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு நடவடிக்கை ஓகே 5 நாளாக ட்ரேஸ் பண்ணுறாங்களா என்ன. அப்போ நான் கேட்டேன், 5 நாள் ட்ரேஸ் பண்ணுறீங்களா சார், எனக்கு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுனால நான் வந்திருப்பேனே சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வீட்டுக்கு வந்திருந்தாக்கா அதுக்கு ஒரு வீடியோ போடுவீங்க நீங்கள், அதை ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணுவீங்க, அதனால் நாங்கள் வீட்டில் வந்து பிடிக்கக்கூடாதுன்றதுல நாங்கள் முடிவாக இருந்தோம். நீங்கள் ஒரு பர்டிகுலராக 4-5 இடம் வருவீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே மட்டும் உங்களை டேஸ்ட் பண்ணுறதும் கடைசியில் நீங்கள் இங்கே இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரும்போது பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ இரவில் கைது செய்யப்பட்ட போது உங்களோட வீட்டுக்கு எப்போ தகவல் சொல்கிறாங்க? வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கரெக்டாக ஒரு 10 மணிக்கு எனக்கு கைது பண்ணுறாங்க. எங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகல, என்ன அங்கேருந்து ப்ரைவேட் வாகனத்தில் என்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போகல, வேறு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பூத்துக்கு கூட்டு போகிறாங்க, போலீஸ் பூத்துக்கு. அங்கே ஒரு 10க்கு 10 ரூம் தான் இருந்துச்சு. அங்கே வந்து நீங்கள் தங்குங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், வீட்டுக்கு தகவல் சொல்லுங்கள், என்ன அரெஸ்ட் பண்ணது வீட்டுக்கு சொல்கிறேங்க. நான் சொன்னேன், சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, நீங்கள் தகவல் சொல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இல்லைங்க நாங்கள் சொல்கிறேங்கன்னு எனக்கு ஒரு 2 செக்யூரிட்டி மட்டும் எனக்கு கொடுத்துட்டு, ஹோம் கார்டு மட்டும் கொடுத்துட்டு என்னை அரெஸ்ட் பண்ணவங்க கிளம்பிட்டு திரும்ப நைட்டு ஒரு 2 மணிக்கு அவர் சாப்பிட்டாரான்னு கேட்டாங்க. அப்போ இவர் சாப்பிடலைங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் திரும்ப அவர் வீட்டில் தகவல் சொல்லியாச்சுங்க, இந்த ஏரியா மண்டல தலைவரை வச்சு அவங்க வீட்டில் தகவல் சொல்லியாச்சுன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னோடனே, சரி இவங்க உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். அப்புறம் திரும்ப 5:30 மணிக்கு எழுப்புனாங்க, உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டேஷனுக்கு ஜீப்பில் கூட்டு போகிறாங்க. கூட்டு போய்ட்டு மொபைல் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. என்னை கூட்டு போய் உட்கார வச்சோன்னே என் பக்கத்தில் மொபைல் வச்சுருந்தாங்க. அதை எடுக்கணுமான்னு என் தாட் இல்லை, எனக்கு தேவை வீட்டுக்கு தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து என்னை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் மட்டும் ஒரு முக்கிய குரூப்பில் போட்டேன், எல்லாரும் இருக்கிற குரூப்பில் போட்டு வச்சுட்ட உடனே அது யார் பார்த்தாங்களோ இல்லைன்னு தெரியல. அப்புறம் திரும்ப நான் எங்கள் வீட்டு தகவல் சொல்கிறேங்க, எங்கள் வீட்டு தகவல் சொல்லணும், ஏன்னா வீட்டில் இருக்க தெரியல, நீங்கள் வீட்டுக்கு தகவல் சொல்லாமல் என்னை வச்சிருக்கிறதே தப்பு அப்படின்னு சொன்ன ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பித்த உடனே, அப்புறம் நான் இருங்க நாங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 7:45 மணிக்கு சரி வீட்டுக்கு சொல்லுங்கன்னு. அப்புறம் மொபைலில் என் கையில் கொடுக்கல, நம்பர் மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் போடுறோம் நாங்கள். அப்புறம் நம்பர் போட்டு கொடுத்தேன், அதான் அதிலே இருந்துச்சு, உள்ள ஒய்ஃப் நேம் கௌசல்யான்னு சொல்லி இருந்துச்சு. லவுட் ஸ்பீக்கர் போட்டாங்க, நீங்கள் பேசுறது அவங்க பேச நாங்கள் கேட்கணும், அதனால் லவுட் ஸ்பீக்கர் போடுறோன்னு லவுட் ஸ்பீக்கர் போட்டாங்க. அப்போ லவுட் ஸ்பீக்கர் போட்டோடனே நான் என் ஒய்ஃப் கால் எடுத்தாங்க. எங்கள் பாப்பு இருக்க நைட்டு ஃபுல்லாக வரவே இல்லையே, பாப்புன்னு தான் கூப்பிடுவாங்க, எங்கள் பாப்பு இருக்க நைட்டு ஃபுல்லாக வரவே இல்லைன்னு. இந்த மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா தெரியும் அப்படின்னு அவங்களும் சொன்னால், வீட்டில் எல்லாருமே இது எதிர்பார்த்தது தான் இது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வீடியோஸ் நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 700-800 வீடியோஸ் இது வரைக்கும் போட்டிருக்கேன். அதில் நிறைய ரீச் ஆகும், சாதாரணமாகவே 3000-4000 வியூஸ் போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-33,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் நான் ஃபேஸ்புக்கில் தான் போடுவேன், ரீல்ஸாக தான் போடுவேன், ஏன்னா அதுதான் மக்கள் நிறைய இப்போ விரும்பி பார்க்குறாங்கன்றதுனால. அப்போது வீட்டில் சொன்ன உடனே நான் பர்டிகுலராக ஒரு 4 பேர் தான் சொன்னேன், இவங்க கிட்ட மட்டும் நீ தகவலை சொல்லிவிடு, அவங்க எல்லாருக்கும் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே வித்தின் நான் கொடுத்த அரை மணி நேரத்தில் ஒய்ஃப் வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே ஒய்ஃப் முக்கியமான ஆளுங்க கிட்டலாம் சொன்ன உடனே முக்கியமான ஆளுங்களும் வந்துட்டாங்க பாஜகலேருந்து. ஓகே. அப்போது அங்கே கூட்டம் சேரனாச்சு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, எங்கே ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருப்போதோ எதோ ஆகிருப்போதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் உடனே அவசரமாக எஃப்ஐஆர் அந்த ரெகுலராக பண்ண வேண்டிய அந்த எந்த விஷயமும் பண்ணாமல் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, நான் இவரை கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏசி கூட்டு வர சொன்னார்னு சொல்லிட்டு ஏசி ஆஃபீஸ் கூட்டு போகிறேன்னு ஏசி ஆஃபீஸ் கூட்டு போனார். அப்போ அங்கே பலவாரத்தை ஏசி இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க என்ன. ஏன்னா எனக்கு லெகமெண்ட் இன்ஜுரி, என்னால் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணலை. எனக்கு டாக்டர் வந்து நீங்கள் எப்போ வேணால் அட்மிட் ஆகுங்க, நான் பண்ணிடுங்க இமீடியட்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு லெகமெண்ட் இன்ஜுரி ஆகி 80% ஏசிஎல் டேர், அது அதனால் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நானே அந்த நீ பேண்டு போட்டு தான் நான் இருந்தேனே,
நான் இதையும் அவங்ககிட்ட சொல்கிறேன், சார் என்னால் நடக்கலாம் முடியாது, உட்கார கூட முடியாது, உட்காந்தாலே காலை நீட்டி தான் உட்கார முடியும், அந்தளவுக்கு என்னுடைய பிரச்சனை இருக்குது, காரில் கூட இப்படி உட்கார முடியாது என்னால், நான் அவ்வளோ சொல்லியும் இல்லை நாங்கள் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டாங்க. போய் சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு போனார் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு போயிட்டு ஜிஹெச் கூப்பிட்டு போனார். ஜிஹெச்சில் ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ என்ன ஆக்சிடென்ட் பண்ண மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ நான் அப்போ ஜிஹெச்சில் கேட்கும் போது ஜிஹெச்சில் சொன்னாங்க அந்த ரெக்கார்டு தான் அனுப்புனாங்க. உடனே பக்கத்தில் இருந்த போலீஸ் கிட்டேருந்து என் ஒய்ஃபுக்கு கால் பண்ண சொல்லி அவங்கள ரெக்கார்டு அனுப்ப சொல்லி, அப்புறமா அந்த டாக்டர் பார்த்துட்டு ஆமாம் இவருக்கு 80% டேர் ஆயிருக்கு, அப்போ இவருக்கு வந்துட்டு உள்ளே போய் கூட இவர் பண்ணிக்கலாம், இங்கே பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா ஜிஹெச் டாக்டர் சொன்ன உடனே அங்கேருந்து கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போக வேண்டிய நேரத்தில் கோர்ட்டுக்கு போகல. ஏன்னா இது நம்ம மோடி கொண்டு வந்த அந்த 3 ஆக்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்க புது சட்டம் செக்ஷனே தெரியல, எந்த செக்ஷனில் என்னை வந்து போடுறதுன்னு அவங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன். அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகுது எனக்கு பேப்பர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. அந்த 3 மணி நேரமாகவே இன்ஸ்பெக்டர் என்ன சுற்றிட்டே இருக்கார் கார்லேயே. அவர் எந்த ஏரியா? கீழ்கட்டளை, பல்லாவரம், குரோம்பேட்டை, கீழ்கட்டளை, பல்லாவரம், பர்பஸே இல்லாமல் இப்படியே சுற்றிட்டு இருக்கார். என்ன எதுக்கு தான் என்ன சார் பிரச்சனைனாலும் அவ்வளோ ஒர்த்து கிடையாது சார், என்னையா சார் நீ உங்களுக்கு பெரிய ஆளாகிறீங்கன்னு ஒன்று. அப்போ உனக்கு தெரியாதுப்பா, அங்கே வேலை கூட்டம் வந்துடுச்சுப்பாங்க, அங்கே போனால் பிரச்சனை நடக்கும்பா, அதெல்லாம் பேப்பர் வரலப்பா. உடனே அவர் அங்கே கத்துறாரு ஃபோன் பண்ணி, பேப்பரை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அதுக்குள்ளே இங்கேருந்து இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டார், ஒரு ஆள் அங்கே அனுப்பிட்டார், கோர்ட்டுக்கு அனுப்பிட்டார். அங்கே ஜட்ஜம்மா ஃப்ரீயாக இருக்காங்களா பாருங்கள், மேஜிஸ்ட்ரேட் ஃப்ரீயாக இருக்காங்களா பாருங்கள், இருந்தாங்கன்னா நான் பேப்பரை கொடுக்குறேன், அவங்க ஓகேன்னு சொன்னால் நான் இவரை கூப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே ஏசியும் வந்துட்டார். எனக்கு முன்னாடி ஒரு ஏசி வண்டி, இந்த வண்டி, எனக்கு ஏன்னா நான் அவ்வளோ ஒர்த்து கிடையாது, எதிராக இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி எனக்கு உள்ள சிரிப்பு தான் எனக்கு, வேறு எதுவும் சொல்ல. அப்போட இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சார் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார், வேறு வழி கிடையாது சார், ஏன்னா அவங்க ஆளுங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அது தேவையில்லாம் பிரச்சனை ஆகணும். அங்கே ஆல்ரெடி எங்கள் ஒய்ஃப் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இங்கே கோர்ட்டில் ஓகே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. எந்த கோர்ட்டு? பல்லாவரம் கோர்ட்டு. ஓகே. அவரை கூட்டு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் அவர் கோர்ட்டு கூட்டு வரல, ஏன் கோர்ட்டு கூட்டு வரல. எங்கள் ஒய்ஃப் உட்காந்து தர்ணா பண்ணுறாங்க, செவுத்து மேலாம் ஏறிட்டாங்க, மேலெல்லாம் ஏறி நீங்கள் அவர் காட்டியே ஆகணும் அப்படின்னு என் ஒய்ஃப் ரொம்ப எனக்காக பெரிய ஒரு போராட்டமே அங்கே நடத்தியிருக்கிறாங்க. ஏசி கிட்ட கேள்வி கேட்டுக்கிறாங்க, ஏன் இன்னும் கூட்டு வரல, ஏன் இன்னும் கூட்டு வரல, நான் ஒரு ஏசியால் பதில் சொல்ல முடியல. அப்புறம் நிறைய பிரச்சனை அங்கே நடந்திருக்கு. அவங்க ஒய்ஃப் நிறைய எனக்காக ரொம்ப, ஏன்னா திடீர் கைதுனும் போது அவங்க அதை எதிர்பார்க்கல, அதனால். அதுக்கப்புறம் கரெக்டாக ஜட்ஜை அந்த மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னா அப்போ தான் என்ன ஃப்ரண்ட் டிக்கெட் வழியாக கூப்பிட்டு போகிறோம், மேஜிஸ்ட்ரேட் மட்டும் வந்து போகிற வழி இருக்கும் பேக் சைடு, அங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கே கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் மேலே கூப்பிட்டு போனாங்க. மேலே கூப்பிட்டு போன உடனே அதுக்குள்ளே நம்ம வக்கீல்லாம் வந்துட்டாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, 2 டீமும் எனக்கு பெயில் போட வந்துருச்சு, அந்த 2 டீமும் வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே பார்த்தா நான் நடுவில் இருக்கேன், என்னை சுற்றி 10 வக்கீல் இருக்காங்க, நம்ம வக்கீல். அப்புறம் ஜட்ஜை அவங்க மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறமா நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம், இவங்க வீடியோ காமிச்சானுங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம்னாக்கா, இல்லை இதெல்லாம் நான் பண்ணலை, நான் அப்படி சொன்ன உடனே உங்களை அடிச்சாங்களான்னு கேட்டாங்க. இல்லை அடிக்கலை அப்படின்னு. சரி உங்களுக்கு ஏதோ காலில் ப்ராப்ளம் சொன்னாங்களே, கொஞ்சம் நடந்து காட்டுங்க. நான் கொஞ்சம் தாங்கி தான் நடந்தேன். சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா 15 நாள் ரிமாண்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற காவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே திரும்ப எனக்கு கீழே கூப்பிட்டு வந்துட்டு புழலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கே கூப்பிட்டு வரும்போது அங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, புழலில் தான் இருந்தீங்க? புழலில் தான் 3 நாள். ஓகே. 3 நாளில் நான் திங்கக்கிழமை நைட் அரெஸ்ட் ஆகிறேன், செவ்வாய்க்கிழமை நைட் ஏதாவது ஈவினிங் எனக்கு கூப்பிட்டு போய் புழலில் ஓகே சேர்க்குறாங்க. அங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. புழலில் நான் போகிறது 3 மணி, பட் அங்கே கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இது போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு 7-7:30 மணிக்கு நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் 4 நைட்டு ஒரு 3 பகல் நான் அங்கே இருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு திடீர்னு எப்போவுமே சனிக்கிழமை 5 மணியோட முடிஞ்சிடும், கூப்பிட மாட்டாங்க பெருசாக யாரையுமே, அதோட மண்டே தான் அப்படின்னு ஆயிடுவாங்க. ஆனால் 6:30க்கு கரெக்டாக சதீஷ்குமார் சன் ஆஃப் அசோகன் உங்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த ஹோல் பிளாக்கே கிளாப் பண்ணாங்க. ஓகே. ஏன்னா கைதிகள் எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. ஏன்னா நீ எதனால் கைதானீங்கன்னு சொல்லும்போது நான் பந்தாவாக தான் சொன்னேன் எல்லாருக்கிட்டையுமே, ஏங்க நான் முதலமைச்சர் அவதூறாக பேசின கேஸில் என்ன உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு. நாங்கள் அங்கே அந்த கோர்ட்டாலிட்டிலேருந்து ரைட் ஹேண்ட்லேருந்து போலீஸ் அதிகாரிங்க எல்லாருக்கிட்டையுமே என்னெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் நல்லா மரியாதை தான் பார்த்தாங்க. உண்மையிலே நீங்கள் என்னங்க பண்ணுறது, அதிகாரிகளும் கைதிகள் ஆமாம் எல்லாருமே ரொம்ப மரியாதை. உள்ளே நமக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க உள்ளே, வெளியே சொல்ல முடியாது, எங்களால் வெளியே சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லிட்டீங்க அவ்வளோதாங்க அப்படின்னு நிறைய சப்போர்ட்டர்ஸ் உள்ள. அவளை கிளாப் பண்ணாங்கன்னா பார்த்துங்களா, நான் எந்திரிக்கும் போது கிளாப் பண்ணுறாங்க, வெயில் கிடச்சிச்சின்னு உடனே கிளாப் பண்ணாங்க எல்லாருமே. போங்க உங்கள் வெற்றி இன்னும் நிறைய பண்ணுங்கள், நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் தான் வேணும். ஒரு நேரத்தில் எனக்கு அங்கே இருக்க ஒரு போலீஸுக்கும் ஆர்கியூமெண்ட்டே வந்தது, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு ஒரு 1/4 மணி நேரம் எங்களுக்குள்ளே ஒரு டிபேட்டே உள்ளே ஓடிச்சு. அந்தளவுக்கு அங்கே உள்ள சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், அதாவது தனியாக சிறையில் இருந்தீங்களா இல்லை ஒரு பிளாக், ஒரு 30 பேர் இருக்கக்கூடிய பிளாக். ஓகே. அது ஒரு பிளாக், நியூ பிளாக். புழல் எப்படி இருக்கும்?
இல்லை புழல் வந்து புதுசாக போகிறவங்களுக்கு ஓகே. திரும்ப நான் இன்னொரு செகண்ட் டைம் போனேனாக்கா எனக்கு அந்த சலுகைகள் இருக்குமா, அந்த ஃப்ரீடம் இருக்குமான்றது கிடையாது. ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு அந்த நியூ பிளாக்னு ஒரு பிளாக்ல அனுமதிக்கிறாங்க. அதாவது மொதல் 2 நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் 2 நாள்லாம் எனக்கு சூசைட் பண்ணிக்கலாமாலாம் தோணுச்சு அந்த 2 நாள். ஏன்னா அவ்வளோ உள்ள நெருக்கடி இருக்கும். லைக்னாக்கா சுத்தம் இருக்காது. ஒரு 30 பேரும் யாருன்னு தெரியாது நமக்கு. புது இடம். அதை 2 நாள் அங்கேயே நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் 3வது நாள் நம்ம பிளாக் பிரிக்கும்போது தான் நியூ பிளாக்குக்கு அனுப்புகிறாங்க. நியூ பிளாக் போனபோது அது ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருந்துச்சு. பட்டு அந்த அங்கே நியூ பிளாக் போனதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் இதுவாச்சு. அதுக்கப்புறம் என்னை வந்து யாரும் வந்து ஃபஸ்ட் நாள் யாரும் பார்க்கல. 2வது நாள் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக என்னை பார்க்க விசிட்டர்ஸ் நம்ம கட்சிக்காரங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ரிசீவ் பண்ணும்போது நான் வெளில வரும்போதும் ஒரு நல்ல ஒரு 10-15 பேர் வந்துட்டு பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லி சால்வெல்லாம் போட்டு ஒரு நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன். இந்த இந்த கட்சிக்காக நம்ம உழைச்சது வந்து வீண் போகலை. நம்மளை பேக்கப் பண்ணுறதுக்கு கட்சி உண்மையிலே தயாராக இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். உள்ளே போயிட்டு வந்து ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருக்கா, ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்துமா, இல்லை இதோட வீரியமாக இல்லை இன்னும் வீரியமாக தான் இருப்போம். சுணக்கம்லாம் ஏற்படுத்தாது. இப்போ என்னை மட்டும் உள்ளே போட்டால் கிட்டத்தட்ட ஒரு வந்ததுலேருந்து 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை அண்ணன். முடிஞ்சா என் மேலே கேஸ் போடு, முடிஞ்சா என்னை கைது பண்ணுங்கிறாரு. நீ சும்மா எங்களை மாதிரி அல்லு சில்லெல்லாம் கைது பண்ணி உள்ளே போட்டுட்டு நீ முடிஞ்சா போய் அவர் கேட்குறாருல, அவர் மேலே கையை வைக்க உங்களால் முடியல. நீங்கள் எங்களை மாதிரி ஒரு ஆளுங்களை போட்டு நீங்கள் உள்ளே போட்டு உங்கள் வீரத்தை காட்டுறதெல்லாம் எந்த விஷயத்தில் நியாயம் தெரியல அதெல்லாம். ஸோ இனிமே வீடியோஸ் அதிகமாக போடுறதுல ஆமாம். அதாவது நீங்கள் பண்ணதுலேயே எந்த வீடியோ அவங்க ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? லைக் ஏன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருப்பீங்க. நான் எனக்கு ஞாபகம் இருக்கிற வீடியோ, போன வருஷம் நீங்கள் இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுக்கும்போது அந்த 6000 ரூபாய் மத்திய அரசு இது மாநில அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாங்க. இது யாரோட நிதி தெரியுமா, மத்திய அரசு நிதி எவ்வளோ இருக்கு தெரியுமா அப்படின்னு போய் மக்கள் மத்தியில் ரேஷன் கடைக்கு முன்னாடி போய் நீங்கள் ஒரு வீடியோ போட்டீங்க. அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னா அவங்க ரொம்ப பாதித்த விஷயம் வந்துட்டு இந்த இதே இவங்க போட்டது எல்லாமே பழைய வீடியோவுக்கு தான். நான் புது வீடியோவுக்கு இவங்க கேஸ் போடல. இவங்க செலக்ட் பண்ணி எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அது போல. இதே மாதிரி தான் போன வருஷம் தாம்பரம் வரதராஜபுரத்தில் இந்த மாதிரி வெள்ளம் வந்துருச்சு. அப்போ நான் களத்தில் இருக்கேன். அப்போது எங்கள் மாநில செயலாளர் இருக்க மீனாட்சி அக்கா இருக்காங்க. அவங்க ஒரு படகை கொண்டு வந்தாங்க. நம்ம உள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ணலாம். அந்த படகையே விடலை. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக வெள்ளத்தப்ப 23 சொல்கிறீங்களா? ஆமாம், லாஸ்ட் இயர். அப்போ படகே உள்ளே விடலாம். அக்கா மீனாட்சி அக்கா எடுத்து அந்த படகை உள்ளே விடவே இல்லை அவங்க. அப்போது மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் படகு உள்ளே போச்சு. அப்புறம் படகு உள்ளே போனது நான் கொஞ்சம் உள்ளே சுற்றி பார்த்துட்டு வரேங்க, ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கும்போது வெளிலவே வர முடியாத பகுதி, மக்கள் வெளியே வர முடியாத பகுதி ஒரு பகுதி இருந்துச்சு. அந்த பகுதியில் நம்ம தான் எல்லாமே அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஆனால் இவங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு மெட்ரோ வாட்டரை எடுத்துகிட்டு வந்து வண்டி வெளியே நிறுத்திட்டு எல்லாரும் வந்து தண்ணி பிடிச்சி நின்று கூப்பிட்றாங்க. அப்போ நான் அதை அப்படி நான் ஒரு வீடியோவை போட்டேன். ஏங்க இந்த என்ன அரசுங்க இது? அவன் சோறு தண்ணி இல்லாமல் உள்ளே கிடக்குறான். அவனுக்கு இங்கேருந்து நீ தண்ணி எடுத்துகிட்டு போய் கேனில் குடிப்பியா, இல்லை வாட்டர் பாக்கெட்டில் குடிப்பியா? அதை விட்டுட்டு அவனை வந்து இங்கே பிடிச்சிக்கணும்னு சொல்கிறியா? அவன் அங்கேருந்து வர முடியாத நிலைமையில தானே இருக்கிறான். அங்கேருந்து இங்கே தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. அவன் வந்து வரணும்னா தலை அளவுக்கு தண்ணி இருக்கு அவனுக்கு. அவனால் வர முடியாத அளவுக்கு தான் மேலே நின்று சாப்பாடு போடுறாங்க, ஹெலிகாப்டரில் போடுறாங்க. அவனை வந்து நீ தண்ணி பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி லாரி எடுத்து நிறுத்துறேன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு? அப்போ இதுதான் நம்ம மக்கள் மத்தியில் சொல்கிறோம். அப்போ இந்த அரசாங்கம் என்ன அரசாங்கம்னு நம்ம கேட்குறோம். இதை கேட்டது தான் அதான் அவங்களுக்கு குறைகளை சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. இத்தனை ஆண்டுகளாக நம்ம பார்த்துருக்கோம், எத்தனையோ அரசாங்கங்களை பார்த்துருக்கோம். ஆனால் திமுக அரசாங்கம் மாதிரி எதிர்கருத்து உடையவர்களை அரசு பண்ண அரசாங்கத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை நான் கிட்டத்தட்ட 13 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியும் பார்த்துருக்கேன், அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி, அதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டு வந்துருப்பேன். ஆமாம், நான் சின்ன வயதுலேருந்து எனக்கு கொஞ்சம் அரசியல் ஆர்வம் ஜாஸ்தி. அப்படி நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ அரெஸ்டெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணுறது. என்ன சொல்கிறாங்க, இத்தனை தான் அரெஸ்ட் பண்ணாலுமே மீண்டும் திமுக தானே ஜெயிக்கிறாங்க. அதெல்லாம் மக்கள் வேறு இம்பாக்டை கிரியேட் பண்ண மாட்டேங்குது. யூஸ்வலி குரல் வலைகளை கழுத்தை பிடித்து நெரித்தால் அந்த அரசாங்கம் தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் திமுகவை அசைக்க முடியல ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க. அசைக்க முடியலன்னு இல்லை, அதான் சொல்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற இப்போ அவங்க ஒரு கட்சியை வெளியே விட்டால் கூட அவங்க தோற்றுருவோங்கிற மனநிலை அவங்க வந்துட்டாங்க. இப்போ கூட்டணியில் ஸோ என்றைக்குமே திமுக வந்து தனித்து நின்று வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. அவங்க கூட்டணி பலத்தோடு தான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் இது இப்போ போலீஸ் கூட ஒரு கூட்டணி வச்சுறாங்க. இப்போ போலீஸ் கூட ஒரு கூட்டணி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். போலீஸ் இண்டிவிஜுவலாக அவங்களால செயல்பட முடியல. சிறையில் இருந்தப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? லைக் என்ன உங்களுக்கு மனசில் தோணிட்டே இருந்தது மீண்டும் மீண்டும்? இல்லை, நம்ம உண்மையை தானே பேசணும். உண்மையை பேசுனதுக்கு இப்படி ஒரு நமக்கு ஒரு பாடம் புகட்டிட்டாங்களே, இது ஒரு அவங்க பாடம் புகட்டுற மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு அந்த மைண்ட் செட்லாம் இல்லவே இல்லை. எனக்கு உள்ளே போனதை பற்றி எனக்கு கேரே இல்லை. ஏன்னா நான் மாநில தலைவர் எங்கள் அண்ணாமலை நான் ரொம்ப நம்பினேன். நான் இல்லைன்னா என்ன, எங்கள் ஃபேமிலி அண்ணன் பார்த்துப்பாரு, கட்சி பார்த்துக்கும், என்னை வெளியே எடுத்துருவாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டு 100% இருந்துச்சு எனக்கு. நான் எப்படியும் வெளில வந்துடுவேன், எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏன்னா அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவரோட தொண்டர்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க, நம்மளோட இலக்கு அந்த திராவிடம் என்ற ஒரு
அந்த ஆட்சியை நம்ம அகற்றணும் அப்படிங்கிறதுல நாம் அவர் அந்த உத்வேகம் தான். அவர் ஒவ்வொரு தடவையும் அவரெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க. அவரே வந்து களத்தில் இறங்கி செய்யும் போது அவரெல்லாம் எந்த தலையெழுத்தா? அவர் பாட்டு ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு அவர் பாட்டு எங்கேயோ இருந்துக்கலாம். இன்றைக்கி அவருக்கு என்ன தலையெழுத்தா? இன்றைக்கி வந்துட்டு இப்போ அவர் கையெல்லாம் பார்க்கும்போது பிடிச்சி அன்பில் தான் பிடிச்சி இருக்கிறாங்க. அந்த நகைக்கீரெல்லாம் பார்க்கும்போது நமக்கே யோசிக்க தோணுது. அப்போ என்ன வேணாலும் பண்ணலாம் அவருக்காக அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு வதந்தின்னு கூட சொல்லலாம். நிறைய நபர்கள் நான் அதை நம்பலை. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே ப்ரமோட் பண்ணிக்கிறதெல்லாம் குறிப்பாக இருக்காரு. கட்சிக்காரரை பற்றி அவர் கவலையே படுறது கிடையாது ஒரு சில நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்களே சார், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு, உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் இருக்கேன்னா என்னை வந்துட்டு அவர் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்க வேண்டிய எவ்வளோ தொண்டர்கள் அவருக்காக இருக்கும்போது இந்த அரெஸ்டான இந்த நபருக்காக 10 தடவை ஒரு மாவட்ட தலைவர் கால் பண்ணி 10 தடவை அவங்களுக்கு வேண்டப்பட்டு கால் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள் என்ன ஆச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, ரிமாண்ட் பண்ணிட்டாங்களா, பெயில் போட்டிங்களா, பெயில் கிடச்சிதா, என்ன கேஸு, என்ன செக்ஷனு, எத்தனை செக்ஷனு, அதில் பெயிலபிள் எத்தனை, நான் பெயிலபிள் எத்தனை, இவ்வளோ டீட்டெயிலும் கேட்குறாருன்னு சொன்னால் அது எப்படி அக்கறை எல்லாமே அவர் ப்ரமோட் பண்ணி பண்ணுவார்? இதெல்லாம் அபத்தம். உண்மையிலே பேசுறதுலாம் அபத்தம். மலை போல நம்புறீங்க. அப்போ ஆமாம், நீங்கள் 2013 பாஜக இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அண்ணாமலை அவர்களுக்கு வந்ததுக்கு பிறகும் பாஜக உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருப்பீங்க. என்ன மாற்றத்தை உணர்றீங்க? அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் 2013 பார்த்தீங்கன்னாக்கா விஜேபின்னு சொல்லுவாங்க. அந்த பிஜேபிங்கிறதே அந்த ப்ரொனன்சஸே வராது யாருக்குமே அந்த கிராமத்துலலாம் போனீங்கன்னா. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லையே. இன்றைக்கி பிஜேபியை பற்றி பேசாத கிராமம் கிடையாது, பேசாத நகரம் கிடையாது, பேசாத மாநகரம் கிடையாது. இன்றைக்கி பிஜேபி இல்லாத ஒரு தலைப்புச் செய்தி இன்றைக்கி இல்லையே. இன்றைக்கி ஒரு மனுஷன் 3 மாதம் இல்லை, எப்போ வருவாருன்ற எதிர்பார்ப்பு தான் மக்கள்கிட்ட இருந்துச்சு. எப்போ வருவார் 3 மாதம். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் பேசுனாங்க, எப்போ தாங்க வருவார். அதாவது பாஜக இருக்கிறவங்களா இல்லை உங்களோட நண்பர்கள் திமுக மாற்று எல்லாருமே இந்த அதுதான் அந்த போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது கூட இந்த திமுக காரக்கெல்லாம் விசாரிச்சிருக்காங்க. இது மாதிரி இவர் ஒரு கேரக்டர் எப்படி கேட்கும்போது, நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலே ஸ்டேஷனுக்கு வந்துடுவாருங்க, எதுக்கு அவரை போய் தேடிட்டு இருக்கீங்க? அப்போ பாஜகக்காரன் அப்படி தான். நாங்கள் வந்துட்டு அந்த வலிக்கு நெஞ்சு வலிக்குது அது வலிக்குதுலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலே நாங்கள் வந்துட போகிறோம், வந்துட்டு என்னவோ நாங்கள் ஃபார்மாலிட்டி என்னவோ அதை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் அடம் பிடிக்கிற ஆள் நம்ம கிடையாது இல்லையா? இவ்வளோ அரெஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு சாதாரண குடிமகன் தமிழ்நாடு இருக்கக்கூடியவர், ஐயோ நம்ம பேசினாலே அவங்களை உள்ள தூக்கி போட்டுருவாங்க போல, பேசாமலே இருந்துருவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மைண்ட் செட்டு மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஏன்னா அவங்க எவ்வளோவுக்கும் நம்ம நசுக்கணும்னு நினைக்கிறாங்களோ. இப்போ முதல்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த ஒருத்தர் 100 பேர் ஆச்சு. அந்த 100 பேர் 1000 பேர் ஆனால் கூட அந்த 1000 பேர் 10,000 பேர் தான் ஆகுமே தவிர அது குறையாது. அந்த முதல்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறமா யாரையும் அரெஸ்ட் பண்ணாமல் இல்லையே. அப்போது வந்துகிட்டே தான் இருக்காங்க. நீ முடிஞ்சு பண்ணிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு வந்துகிட்டே தானே இருக்காங்க. அந்த அரெஸ்ட்டுங்கிறது அதிகமாகிட்டே தானே போகுது. அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு அந்த சுணக்கம் நமக்குள்ளே வேண்டாம். நம்மளோட இலக்கு என்னவோ அது இப்போது தாமரை மலருது, பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுலாம் ஒரு விட திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும்ங்கிறதுல மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை நம்ம இனிமே உங்களுடைய பிளான் என்ன? இப்போ வீடியோஸ் போடுறதுல வேற ஏதாவது புது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது முன்னெடுத்துருக்கீங்களா? ஆமாம், ஏதாவது மைண்டில் தோணுதா? ஆமாம், தோணிருக்கு. என்ன தோணிருக்குன்னா, இப்போ நம்ம டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் திமுகவுக்கு அந்த சொம்படிக்கிற டிவிலாம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன அவன் மெத்தட் யூஸ் பண்ணுறானோ அந்த மெத்தட் தான் நான் இனிமேல் யூஸ் பண்ணலாம்னு நினச்சிக்கிறேன். எப்படி? இப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டிவியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று போடுவான், ஒரு 7:30 மாதிரி நிகழ்ச்சி போடுவான். அதில் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ண ஒரு கட்சியை வந்துட்டு அவன் தான் கரெக்டுன்ற மாதிரி காட்டுவான், கிண்டல் பண்ணி காட்டுவான். இல்லை, நீங்கள் விவாத நிகழ்ச்சியை சொல்கிறீங்க. விவாத நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மற்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இப்போது இப்போ அந்த ஆளுங்கட்சி தப்பு பண்ணியிருக்குன்னா அந்த தப்பை கரெக்டுங்கிற மாதிரி காட்டுவான். அதாவது எப்படின்னா, இப்போ சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது அப்படின்னு ஒரு கிண்டலாக சொல்கிறானாக்கா, அதுக்காக ஒவ்வொருத்தர் கையும் போயிட்டு இப்போ ஸ்டாலின் பிடிச்சிட்டா இருக்க முடியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸாக போட முடியும். இதே மணிப்பூரில் நடந்ததுனாக்கா, மணிப்பூருக்கும் மத்திய அரசு, மணிப்பூரில் ஆல்ரெடி ஒரு மாநில ஆட்சி நடக்குது, அப்படி அதுக்கு மத்திய அரசு குறை சொல்லுவாங்க. மத்திய அரசு என்ன பண்ணிகிட்ருக்கு, அதுக்கு ஒரு அந்த மாதிரி அவனுங்க பாணியிலேயே நம்ம வந்து பண்ணலாம் இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி. உங்களுடைய வீடியோஸ் பார்த்துட்டு யாராவது பொது வெளியில் பாராட்டியிருக்காங்களா? நிறைய பேர். ஏதாவது 1-2 சம்பவம் ரீகால் பண்ணி சொல்ல முடியுமா? அண்ணனே ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவரே ஒரு தடவை வந்துட்டு, ஏன்பா என்னை உள்ளத்தெல்லாம் விட மாட்டியா? நான் ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சொன்னார்ல, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், 7 மணிக்கு இங்கே தான் இருப்பேன், முடிஞ்சால் நான் அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னார். நான் அந்த ரீல்ஸ் போட்டேன், அந்த ரீல்ஸ் நல்ல பாப்புலர் ஆச்சு. அப்போது வந்துட்டு அந்த ஒரு வீடியோக்கு பாராட்டினார். இன்னொரு வீடியோ வந்துட்டு ட்ரெயின் போயிட்டுருக்கு. அப்போ பெட்ரோல் டீசல் விலையை மாநில அரசு குறைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நம்ம நுங்கம்பாக்கத்தில் பண்ணோம் ஆர்ப்பாட்டம். அப்போது நான் வந்து ட்ரெயினில் குரோம்பேட்லேருந்து நுங்கம்பாக்கத்துக்கு ட்ரெயினில் வரும்போது திடீர்னு எனக்கு ஒரு தாட்டு, ஏன் நம்ம ட்ரெயினில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது
அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் நான் எந்திரிச்சு சொல்கிறேன். ஏங்க மாநில அரசு இவ்வளோ வரி போடுது, மத்திய அரசு இவ்வளோ வரி போடுது, பெட்ரோல் கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணி சுத்தகரிக்கிற மத்திய அரசு இவ்வளோ வரி தான் போடுது, ஆனால் மாநில அரசு எதுங்க வரி போடணும்? மாநில அரசுக்கு பெட்ரோலுக்கு என்னங்க சம்பந்தம் கச்சா எண்ணெய்க்கும்? அப்போ மத்திய அரசு கிட்டேருந்து பெட்ரோலாக வாங்கி இவனுக்கு சுத்தகரிப்பு வேலை இவங்க வேலை கிடையாது, சுத்தகரிக்கிறது மத்திய அரசு. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்டருந்து வாங்கி இவங்க எதுக்கு இவ்வளோ டேக்ஸ் போடணும்? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். வீடியோ ஆக்சுவலாக யாரோ ஒரு வீடியோ எடுத்து அதை போட்டாங்க. ஆனால் அது பயங்கர வைரல் ஆகி அதுக்கப்புறம் என்னை வர சொல்லி சொன்னார், எப்பா நீ தனியாக போட்டு யாருன்னா கூட இருந்தாங்களான்னு கேட்டார். ஏன்னா கம்யூனிஸ்ட்லாம் இப்படி தான் ஆட்சியை பிடிச்சாங்க, ட்ரெயினில் பேசி பஸ்ஸில் பேசி இப்படி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போது நீ தனியாக போட்டியான்னு கேட்டார். இல்லை நான் கூட ஒரு 4 பேர், எப்பயுமே 4 பேர் கூட போய் தனியாக போகாத, ஏன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு அது வந்து என்ன ஆகுன்னு தெரியாது, அதனால் சேஃப்டியாக பண்ணு, பட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அண்ணனே. அதே மாதிரி பப்ளிக்கும் நிறைய பேர் டெய்லியுமே நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா அதில் ஒரு 100 கமெண்ட்ஸ் வருதுன்னா 90 கமெண்ட்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதுதான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு தோணும். அந்த 10 கமெண்ட்ஸ் தான் நமக்கு ஒரு நெகட்டிவாக வரும், அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த 90 கமெண்ட்டுக்காக தான் நம்ம வந்துட்டு வீடியோஸ் போடுறது. ஓகே, ஸோ ரொம்ப வெல்கம் பேக். இன்னும் நிறையா நீங்கள் வீரியமாக செயல்படணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த முறை யாராவது கைது செய்யப்பட்டால் அனைவரும் சேர்ந்து கண்டன குரலை பதிவு செய்வோம் என்று ரொம்ப நன்றி. நேரில் வந்து பேசுகிறேன். தேங்க்யூ. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதான் நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.